சமீபத்தில் டெல்லி போயிட்டு வந்தார் இபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார். அந்த டெல்லி பயணத்தின் போது என்ன நடந்திருக்கலாம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியாக தான் இருந்தாரு. அவர் ஒன்றும் குழப்பமெல்லாம் இல்லை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எப்படியாவது அதிமுகவை வளைத்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக விளங்கிய கருப்பு சட்டங்களாக இருந்தக்கூடிய வேளாண்மை திருத்த சட்டத்துல இருந்து, குடியுரிமை திருத்த சட்டத்துல இருந்து, எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டத்தை உருவாக்குவதற்கு துணை போவதன் மூலமாக அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை முதல்ல இழந்து கட்சி ரொம்ப பெரிய பின்னடைவுக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி பண்ணாங்க. அது இன்னொரு முக்கியமான காரணம், இதோட இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும், நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சாங்க. அவங்க மீண்டும் ஒரு முறை மோடி 3வது முறை பிரதமர் ஆவார் என்பதை அவங்க நம்பல. கட்சி கரை சேராது, இது காகித கப்பல் கரை சேராதுன்னு அவங்க நினைச்சவங்க செங்கோட்டையனை தூண்டிவிட்டு பாஜகவினுடைய பின்னணியில இருந்து கொண்டு செங்கோட்டையன் கட்சியின் மீது எதிர் விமர்சனங்களை எல்லாம் உருவாக்குற போது கொங்கு மண்டலத்திலேயே அவருக்கு அரசியல்ல சீனியரா இருக்கக்கூடிய செங்கோட்டையனை அவருக்கு எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டினது மூலமாக ஏற்கனவே ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த முறை கட்சியை காப்பாற்றுவதற்காக சமரசம் செய்து கொண்டார். மீண்டும் ஒரு முறை அடமான கிடைக்க அதிமுக விஜயோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக விரும்பியது. ஆனால் விஜய் தரப்புல நடந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு வெற்றியை தரணும். விஜய் மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதியோட நம்ம கூட்டணி வைப்பதை விடவும் பாஜகவிடம் சரணடைந்து விடுவது எவ்வளவோ மேல் என்கிற கட்சியை காப்பாற்றுவதற்காக அவங்க இப்பொழுதைக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணக்கமாக போயிருக்கிறார்கள். இந்த தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் நடக்கிற சில விஷயங்கள். சமீபத்தில் டெல்லி போயிட்டு வந்தார் இபிஎஸ் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் தென்படுது அதிமுகவில். ஆர்பி உதயகுமார்லாம் வீடியோ வெளியிடுறாரு. அமித்ஷா வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒற்றுமைப்படுத்தி பாராட்டி புகழ்ந்து பேசுறாரு. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உள்ளுக்குள்ள தென்பட்டிருக்கு. அந்த டெல்லி பயணத்தின் போது என்ன நடந்திருக்கலாம், அண்ட் அதிமுகவினுடைய இந்த பாஜக மீதான அதிமுகவினுடைய நடவடிக்கைகள்ல என்ன மாற்றங்கள் இருக்கிறதாக நீங்க பார்க்க? பாஜக வேண்டவே வேண்டாம் என்று அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே வந்துவிட்டது. அவங்க 2 கணக்கு போட்டாங்க. ஒன்று, அதிமுக பாஜகவோடு தொடர்வதனால அதிமுகவுடைய தனித்தன்மை கெடுக்கிறது. அதிமுக என்கிற அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்பது என்னன்னா, திமுக எந்த கொள்கைகள்லாம் பேசியதோ, சமூக நீதி, மொழி போராட்டங்கள், எல்லாமே சிறுபான்மை நலன், எல்லா கோட்பாட்டையுமே அதிமுகவும் இருக்கு. ஆனா பாஜகவுடைய ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அனுசரித்து போவதற்காக அவர்கள் செய்து கொண்ட காம்ப்ரமைஸ்ல இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக விளங்கிய கருப்பு சட்டங்களாக இருந்தக்கூடிய வேளாண்மை திருத்த சட்டத்துல இருந்து, குடியுரிமை திருத்த சட்டத்துல இருந்து, எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டத்தை உருவாக்குவதற்கு துணை போவதன் மூலமாக அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை முதல்ல இழந்துருச்சு. மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவினுடைய தில்லுல ஒரு கால்வாசி இல்ல, ஒரு சதவீதம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாம போய் அவர் சரணாகதி அடைஞ்சதுனால கட்சி ரொம்ப பெரிய பின்னடைவுக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சி பண்ணாங்க. அது இன்னொரு முக்கியமான காரணம், இதோட இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும், நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சாங்க. அவங்க மீண்டும் ஒரு முறை மோடி 3வது முறை பிரதமர் ஆவார் என்பதை அவங்க நம்பல. அது போக அவங்களுக்கு சிறுபான்மை வாக்குகளோ, மதச்சார்பற்ற வாக்குகளோ, முற்போக்கு சக்திகளோ, பல பேருடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டு விட்டது என்கிறதுக்கு வந்தாங்க. 2மே அவங்களுக்கு நடக்கல. அரசியல் ரீதியாக அதிமுக பாஜக விட்டு வெளியேறியதற்கான அரசியல் ஆதாயம் கிடைக்கல. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியாக தான் இருந்தார். அவர் ஒன்றும் குழப்பமெல்லாம் இல்லை. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாஜக தனித்து போட்டியிட்டா இப்போ இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட திரும்ப பெற முடியாது.
கட்சி வந்து கரை சேராது, இது காகித கப்பல் கரை சேராதுன்னு அவங்க நினைச்சவங்க எப்படியாவது அதிமுகவை வளைத்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்கள் தங்களுக்கே உரிய பாணியாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் ஏவி தேர்தல் ஆணையத்திற்கு வழக்கு போட்டு இரட்டை இலையை பறிப்பதற்கான வேலை திட்டத்தை செய்ய ஆரம்பித்தது மட்டும் இல்லை, செங்கோட்டையனை தூண்டிவிட்டு பாஜகவினுடைய பின்னணியில் இருந்து கொண்டு செங்கோட்டையன் வந்து கட்சியின் மீது எதிர் விமர்சனங்களை எல்லாம் உருவாக்குற போது ஏற்கனவே ஓபிஎஸ் சமாளிக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி சரிவதற்கு காரணமாக இருக்கிற ஓபிஎஸ் ஒரு பக்கம், தஞ்சை பகுதிகளில் வந்து பெரிய அளவில் வாக்கு சரிவுக்கு காரணமாக இருக்கிற டிடிவி தினகரன் ஒரு பக்கம், முக்குளத்தோர் சமூகத்திற்கு ஒரு மோசடியை செஞ்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு கட்சி வந்து கொங்கு மண்டல கட்சியாக மாறிவிட்டது என்று சொல்லுகிற போது, கொங்கு மண்டலத்திலேயே அவருக்கு அரசியலில் சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனா அவருக்கு எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டினது மூலமாக தொடர்ந்து நெருக்கடி அவருக்கு குடிக்கிட்டே போகுது. அவரோட சம்பந்தியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தியா இருக்கக்கூடிய ஈரோடு ராமலிங்கம் வீட்டில் வந்து ரெய்டு போட்டு ஏறத்தாழ பல நூறு கோடிகளை வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கட்சியை காப்பாற்றுவதற்காக வேறு வழி இல்லாமல் சரணடைகிற ஒரு முயற்சியாக தான் டெல்லியில் போய் அவரை பார்த்தாரே தவிர இப்பொழுதும் கூட அவருக்கு பாஜகவோடு கூட்டணி போவதற்கு விருப்பம் இல்லை. நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்கனவே ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டார். இந்த முறை கட்சியை காப்பாற்றுறதுக்காக சமரசம் செய்து கொண்டார். மீண்டும் ஒரு முறை அடமான கடைக்கு அதிமுக போய்விட்டு இல்லை, இப்போ இந்த கட்டத்தில் நடக்கிற இந்த நகர்வுகளை வச்சு அடமானம் வச்சுட்டாங்க இல்லை வச்சுடுவாங்க அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட முடியுமா? இல்லை தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக எந்த அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்கு, தான் எந்த அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்கிறாருன்னு அவங்க ரியலைஸ் பண்ணதுனால தான் வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ திரும்பவும் இப்படி போகிறாங்கன்னா இது வந்து எலெக்ஷன் வரைக்கும் எந்த நெருக்கடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜயோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக விரும்பியது. தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. விஜய் வந்து பிரச்சாரத்திற்கு வந்தால் ஒரு கூட்டம் கூடும். அதிமுகவிடம் வந்து கட்டமைப்பு இருக்கிறது, விஜயிடம் வந்து அரசியல் கட்டமைப்பு இல்லை, கட்சி கட்டமைப்பு இல்லை. எனவே கட்சி கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுகவும் விஜயும் வந்து கூட்டணிக்குள்ள வருகிற போது கூட்டணி கட்சிகள் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் வர மறுத்தாலும் கூட, அல்லது வேறு சக்திகள் நம்மோடு கூட்டணிக்கு வர மறுத்தால் கூட நம்ம ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கி விடலாம். ஓபிஎஸ் உடைய இழப்பை அல்லது டிடிவி தினகரன் போன்றவர்கள் பிரிந்து சென்றதற்கான அந்த வாக்கு இழப்பை விஜய் மூலமாக சரி கட்டி விடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனால் விஜய் தரப்பில் நடந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு வெற்றியை தரல. ஏன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்க, நான் 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கேன், நம்ம 2 பேரும் 50-50% பிரிச்சுக்கலாம் என்கிற அளவுக்கு பேராசைக்குரிய ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒரு முயற்சி செய்தார். எனவே தேர்தல் உடன்பாட்டுக்கு அது சரியாக வரல, தொகுதி உடன்பாட்டுக்கு அது சரியாக வரல. எனவே இந்த மாதிரி சின்ன பிள்ளைய வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. விஜய் மாதிரி மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதியோட நம்ம கூட்டணி வைப்பதை விடவும் பாஜகவிடம் சரணடைந்து விடுவது எவ்வளவோ மேல் என்கிற கட்சியை காப்பாற்றுவதற்காக அவங்க இப்பொழுதைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணக்கமாக போயிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் நேரம் நெருங்க ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வேறு சில கட்சிகள் வருவதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் விஜயே கூட கடைசி நேரத்தில் அதிமுகவோடு கூட்டணி காண்பதற்கு விருப்பம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் பட்சத்தில் நிச்சயமாக பாஜகவை மீண்டும் தனிமைப்படுத்துவதற்கோ அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கோ நிச்சயமாக வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இதில் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு டெல்லி போயிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணத்தின் மூலமாக என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு பக்கம் மாநில தலைவர் பதவி தொடர்பான பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ அதிமுக இப்படி போய் பேசிட்டு வந்ததில் கூட ஒரு டிமாண்ட் வச்சாங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவராக, தமிழக பாஜக தலைவராக இருந்துடக்கூடாதுன்ற ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்ற ஒரு தகவல்லாம் பேசப்பட்டது. இப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையாக இந்த டெல்லி பயணம் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக வந்து அண்ணாமலையோட வந்து பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படி அதிமுக கருதுகிறது. ஏன்னா அவர் வரம்பு மீறி பேசினார். அண்ணாவை பற்றி தவறாக பேசினார், ஜெயலலிதாவை பற்றி கூட மிக தவறாக அவர் பேசினார். என்னுடைய மனைவி வந்து ஜெயலலிதாவை விட ஆளுமை மிக்கவர் என்றெல்லாம் பேசினார். அப்போ அவருடைய பேச்சுவார்த்தை வந்து ஒரு ரொம்ப மரியாதை குறைவாக மிக மோசமாக கூட இருந்தது அப்படிங்கிற கோபம் வந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் இப்பொழுதும் இருக்கிறது. அப்போ அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமையை வந்து தேசிய தலைமை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்களுக்கு இருக்குது. அதுலேயும் ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்ப்பதற்கு நான் தயாராக இல்லை, அதுலேயும் திட்டவட்டமாக இருக்கேங்கிறதையும் அவர் சொல்கிறார். இப்போ தன்னுடைய பதவி வந்து காலியாகிவிடக்கூடாது, தன்னுடைய இருப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. அதனால் அண்ணாமலையையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் வெகு தூரத்தில் வைத்து பார்ப்பதற்கு தான் எடப்பாடி விரும்புகிறார்.
அதையும் தாண்டி இந்த கட்சி ஏதாவது அழுத்தம் கொடுத்தா நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ் கூட ஒரு விஷயம் பதிவு பண்றாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவராகவே வந்து விலகிக்கிட்டார்னா மரியாதை இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒன்றிணைவதற்கான ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சு அது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சின் மூலமா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் அந்த அந்த கோணத்தில் எந்த அளவுக்கு நெருக்கடி அதிகமாயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோர்லாம் அதிமுகவில் இணைவார்கள், மீண்டும் இணைக்கப்படுவார்கள் அப்படின்ற கோணத்துல முன்னேற்றம் இருக்கிறதுன்ற பார்க்குறீங்களா நீங்க? அது கட்டு சொத்துக்களை பெருச்சாலி வச்சு கட்டினது மாதிரின்ற மாதிரி பாஜக உள்ள வந்ததுனால தான் அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய பிளவே வந்தது. ஓபிஎஸ் மூலமா வந்த பிளவாக இருக்கலாம், அவர் போய் தியானம் இருக்கிறேங்கிற பேர்ல போய் உட்கார்ந்ததா இருக்கலாம், சசிகலாவோட ஒரு முரண்பட்டதாக இருக்கலாம். எல்லா பிளவுக்கு அடிப்படை என்ன காரணம்? எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம். பாஜகவால் அதிமுகவை உடைக்க முடிந்தது, ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒன்று சேர்க்க முடியல. அதனுடைய விளைவு தான் ஓபிஎஸ் வந்து நீயா பதவி விளைகிறியான்னா அவருக்கு பின்னாடி தான் கட்சி இருக்கிறது. மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவர் பொதுக்குழுவுக்கு போனால் தண்ணிப்பாட்டில் விட்டு அடித்தாங்க. இவருக்கு தனித்த செல்வாக்கே இல்லைங்கிறது நிரூபணமாகி விட்டது. அவர் எப்படி பொதுச் செயலாளர் நீக்க முடியும்? ஓபிஎஸ்ஸால் வந்து ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி வந்து அப்புறப்படுத்த முடியாது. இவர் எந்த முன்னிபந்தனையும் இல்லாமல் சரணடைகிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இவர் என்ன செய்யறாருன்னா பாஜகவினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவே இவர் அணுகிறார். இப்போ கூட அவர் என்ன தைரியத்தில் மிரட்டுறாரு? பாஜக உன்னை போட்டு கொடுத்துருவேன், நீ உன்னுடைய தலைமை பொறுப்பை இல்லாமல் பண்ணிடுவேன், தேர்தல் ஆணையத்தில் ரெட்டாலை இல்லாமல் போச்சுன்னா எல்லாருக்குமே அரசியலில் வந்து அனாதையாக வேண்டிய சூழல் வந்துடும். அப்போ இவர் தனியாக வந்து ரெட்டலையை விட்டுட்டு கட்சி வெட்டி கட்டக்கூடாது, கரை வெட்டி கட்டக்கூடாது, கட்சி கூடிய பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டு உத்தரவு போட்டு இவர் போய் சுயேட்சையாக பலாபல சின்னத்தில் போய் அவர் நிற்கிறாரு. இதே நிலைமை வந்து ரெட்டலையை பறிச்சிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் வழியாக இதே நிலைமை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் வரும். அதனால் அதிமுகவே மொத்தத்தில் டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆகக்கூடிய மிக மோசமான பின்னடைவை சிந்திக்கக்கூடிய நிலைமை வந்துவிடும். இதை மிரட்டி தான் பாஜக அவர்களை பணிய வைப்பதற்கு ஒரு நாடகம் நடத்துகிறது. ஆனால் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான மனநிலையோட யாருமே இல்லை. ஒரு இதுலேருந்து மீளணும், அதிமுக பழைய நிலைமைக்கு வரணும்னா பெரிய போராட்டம் இருக்குது. அப்போ பெரிய சவால் இருக்குது இபிஎஸ் முன்னாடி. அப்போ மிகப்பெரிய சவால் இருக்கிறது. இதில் ஒற்றை தலைமை என்பதை வந்து விட்டுக் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. ஒருவேளை வந்து கூட்டணி கட்சியாக அணுகுவார்களா என்கிற சந்தேகமும் இருக்குது. பாஜக வந்து ஓபிஎஸ்ஐயோ அல்லது டிடிவி தினகரனையோ தங்களுடைய கூட்டணியில் ஒருவராக இணைத்துக் கொண்டு, ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு டிடிவி தினகரன் மாதிரி அவர் ஒரு கட்சியை தொடங்குவது ஒன்று தான் அவருக்கு இருக்க வாய்ப்பு. ஆனால் அவர் செலவழிக்க தயாராக இல்லை, அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டேங்கிறாருன்னு அவர் ஆதரவாளர்களே சொல்கிறாங்க. அதனால் கட்சியை வந்து யார் ஏலத்தில் எடுப்பது என்கிற கூவாத்தூர் ஏலத்தில் இவரால் எடுக்க முடிந்தது, செங்கோட்டையனால் எடுக்க முடியல. அதனால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகிறவர்கள் எல்லாருமே அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்களாகவோ கட்சியின் பிளவுக்கு காரணமானவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று சேரணும் தனித்தனி குரல்களில் பேசி கட்சியை வந்து 3 நாளாக உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இனி உடைப்பதற்கு அந்த கட்சியில் ஒன்றுமே இல்லை. கட்சி காலாவதி ஆகி கொண்டிருக்கு. ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார், இன்னும் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத. நடக்கும்போது அது தொடர்பாகவும் பேசுவோம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன்.